மானகவுண்டர் ஸ்கூலில் 10th வரைக்கும் 1ஆம் கிளாஸ் வரைக்கும் 10th வரைக்கும் படித்தாங்க. அந்த ஸ்கூலில் இப்போ 11th 12th இல்லைங்க. அதனால் ஸ்கூல் டிசி கொடுத்துட்டாங்க. டிசி கொடுத்தனால நான் நார்மல் ஸ்கூலில் எல்லா ஸ்கூலுக்கும் போனேங்க. எல்லா ஸ்கூல்லையுமே இவனை வந்து எடுத்துக்க மாட்டேங்காங்க. கேட்டால் டீச்சர்ஸ் இல்லை 11th 12th டீச்சர்ஸ் இல்லைன்னு 10th வரைக்கும் ஒரே ஸ்கூலில் போட்டேங்க. நல்லா படித்தாங்க. அந்த ஸ்கூலில் நல்ல ஸ்கூல், பேர் போன ஸ்கூல். அந்த ஸ்கூலை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இப்போ எந்த ஸ்கூலுக்கு போனாலும் ஆர்எஸ்புரம் அந்த ஸ்கூலுக்கு போனால் அங்கேயே எடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் கோவைப்புதூரில் அந்த வாக்கியப்பள்ளி அங்கேயும் போனால் அங்கேயும் எடுக்க மாட்டேன்ட்டாங்க. மணிக்குண்டு போனேன், மணிக்குண்டு ஸ்கூல்லே எடுக்க மாட்டேன்ட்டாங்க. இப்போ பீலமேடு பக்கம் அந்த பக்கம் 2 ஸ்கூலுக்கு போனேங்க. அந்த ஸ்கூலுக்கு போனேன், அந்த ஸ்கூலுக்கு எடுக்க மாட்டேங்க. மூளை வளர்ச்சி கம்மினால எந்த ஸ்கூலுமே ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்காங்க. கேட்டால் டீச்சர்ஸ் வரல. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு இங்கே அவாய்ட் பண்ணுறாங்க. மார்க் 300 மார்க் 10th 300 மார்க் எடுத்திருக்காங்க. ஸ்கூலுக்குலாம் நல்லா போகிறாங்க. எல்லாமே அவனுக்கு புரியுது. எழுதுறது எல்லா ஆக்டிவிட்டிக்கு எல்லாமே புரியுதுங்க. எல்லாமே பண்ணுறான். அதனால் நான் ஒரு +1 படிக்க வைக்கலான்னு நினைக்கிறேன். ஸ்கூலுக்குள்ளே தட்டுறேன், கதவை தட்டுறேன், யாரும் ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்குது. ஆமாம் சார். டீச்சர் அதே மாதிரி வாடகை வீட்டில் நான் இருக்கிறேன். வாடகை வீட்லேயே இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வீடு விட மாட்டேங்காங்க. நானும் கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்கேன், எழுதி போட்டிருக்கேன், நிறையா பண்ணியிருக்கேன். வாடகைக்கு இருக்கிற கத்துனா பையன் கத்துறான்னு சொல்கிறாங்க. என்னால் இவனை விட்டுட்டு வேலைக்கு போகணும். நான் வேலைக்கு போனால் தான் நான் சாப்பிட முடியும் சூழ்நிலை. இப்போ 3 நாள் நான் ஸ்கூலுக்காக அலைஞ்சிட்ருக்கேங்க. டெய்லி அலைஞ்சிட்ருக்கேங்க. எப்போ தருவீங்க? இல்லை, வாடகை வீட்டில் தான் இருக்கும். வாடகை வீட்லேயும் நான் கஷ்டப்படுறேங்க. வாடகையே கொடுக்க முடியல. இந்த அவரு ஹஸ்பண்டு தண்ணி அடிக்கிறனால அவரு குடும்பத்தை பார்க்க முடியாது. கஷ்டப்படுறேன் நான். ஆமாம், மனு கொடுத்துருக்குங்க. மனு நிறைய மனு இங்கே ஆர்எஸ்புரத்தில் ஒரு மனு கொடுத்துருக்கேன், குடிசை மையத்தில் ஒரு மனு கொடுத்துருக்குங்க. எல்லா எப்போ தருவீங்க? எதுக்கட்டாலும் ரெஸ்பான்ஸ் இல்லை, ஃபோனில் மெசேஜ் வரல, எதுவுமே வரங்க, எனக்கு வரல. ஸ்கூல் எல்லாமே பண்ணுங்க, எதுவுமே கிடைக்கலங்க. எதுவுமே கிடைக்கல. கேட்டால் நாங்கள் இந்த பையனை வச்சுட்டு டெய்லி இவன் பேரில் தான் எழுதி கொடுத்தேன். இவன் பேர்லேயே ரெஸ்பான்ஸ் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கலங்க. எப்போ தருவீங்க? ஆமாங்க சார். அது வந்து மானவ கவுண்டர் ஸ்கூல், காந்தி பார்க் பக்கத்தில் மானவ கவுண்டர் ஸ்கூல்னு சொல்லி இருக்குங்க. அந்த ஸ்கூல் அங்கே இல்லைங்க சார். அங்கே இல்லை. அவங்க சொல்லி தான் இப்போ 2-3 ஸ்கூல் கேட்டோம். எதுவுமே இல்லை, எல்லாமே எடுத்துட்டேன்னு தான் சொல்கிறாங்க. அப்படி ப்ரைவேட்டில் தான் இருக்குங்க சார். ப்ரைவேட்டில் 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா கேட்குறேன். நான் 1.5 லட்ச ரூபா கொடுத்து நான் படிக்க வைக்கிற நிலைமையில நான் இல்லைங்க. என் பையனை 1.5 லட்ச ரூபா நான் சம்பாரிச்சு நான் குடும்பத்தை பார்க்குற மாதிரி தான் நான் இருக்கேங்க. நான் வேலைக்கு போனால் தான் சாப்பிட்ற சூழ்நிலை இருக்குது. இதுதான் படிச்சு வச்சிட்டேன். சரி, நல்லா இருக்கிற பையனை லைஃப் வேஸ்ட்டாக பண்ண வேண்டாம். இந்த பையனை படிக்க வைக்கலாம், ஒரு 10th படிக்க வைக்கலான்ட்டு எனக்கு ஒரு ஆசைப்படுறேன். நான் அப்படிதான் பார்ப்பாங்க, படிக்க வைக்கலாம் ஆசைப்படுறேன். ஆனால் எந்தமே டீச்சர்ஸ் இல்லை. அப்போ ஊனமற்றவங்க படிக்கிறதுக்கு என்ன கவர்மெண்ட் உதவி என்ன பண்ணுது? கவர்மெண்ட்டில் உதவி இருக்கா இல்லையா? கலெக்டர்கிட்ட நான் அதான் கலெக்டர் வயசுன்னு இப்போ வந்திருக்கேன். நான் இப்போ 3 வாட்டி மனு கொடுக்கலைங்க சார். எதுவும் மனு கொடுக்கலைங்க சார். கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கேங்க சார்.